மக்களே, மேட் ஃபார் ஈச் அதர் இன்னைக்கு எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு டாஸ்க்கை கொளுத்தி போட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே சண்டையை உருவாக்குற மாதிரி ஒரு வேலையை பிரேமகுரு பார்த்தார் இல்லையா? அதில் ஒரு 4 கண்டஸ்டன்ஸ் ரிமைனிங் வந்து பேசும்போது அதில் நிறைய பேருக்கு முட்டுக்குச்சு. அஞ்சலி பவன் அண்ட் ஜானு பானுவா இருக்கட்டும், சந்தியா பிரிட்டோ மற்றும் கல்யாண் வசந்தி இவங்க 2 பேராக இருக்கட்டும்ன்ற மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் ஒரு பக்கம் நடந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. அதை தாண்டி முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, சோனியா போயிட்டு ஓப்பனாகவே பிரிட்டோ கிட்ட சொல்கிறாங்க, நீ இந்த மாதிரி நடந்துக்கிறது தப்பு, நீ ஒழுங்காக பிஹேவ் பண்ணியிருக்கணும், அந்த இடத்துல நீ ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி சில விசேஷங்கள் அட்வைஸ் பண்ணுறாங்க. உன் காம்னஸ்லாம் ஓகே, பட் அந்த இடத்துல நீ ரியாக்ட் பண்ணியிருக்கணுன்ற மாதிரி சில அட்வைஸ் எதனால் அப்படின்றதையும் பார்க்க போகிறோம். ஃபைனலி அதில் செகண்ட் டேட்டுக்கு கூப்பிட்டு போன கல்யாண் வசந்தி 2 பேர் டேஞ்சர் ஜோனில் இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு டாஸ்க்கை வச்சு சில சம்பவங்கள் அதெல்லாம் நடந்திருக்கு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஆசியா அண்ட் ராஜு வராங்க. வந்த உடனே பவன் அண்ட் அஞ்சலி அவங்களுக்கு ஆட்டிடியூட் அதிகமாக இருக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை ரைஸ் பண்ணி அங்கே சொல்கிறார். ஸோ அஞ்சலி வந்து ஒரு 2வது வாரமோ என்னமோ நம்ம ஒரு விஷயத்த பேச வந்தோம், அதை பேச விடாமல் அவங்க பேசினதாக இருக்கட்டும், ஆட்டிடியூட் காட்டினதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே நான் பேச வந்தேன் அப்படின்ற மாதிரி அஞ்சலி சொன்னாலுமே நீங்கள் பேசலாம் வரல, சும்மா சொல்லாதீங்க அப்படின்றதையும் ஓப்பனாக சொல்லிடுறாங்க. அதை தாண்டி நாங்கள் யாருக்கும் ஃபேவர் பண்ணல, இதெல்லாம் பண்ணல, நாங்கள் கரெக்டாக தான்ப்பா இருப்போன்ற மாதிரி அங்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்ருக்காங்க. இதில் குறிப்பாக இவங்களுமே சொல்கிறாங்க, நாங்கள் யாருக்கும் ஃபேவர் பண்ணல, நியாயப்படி கேம் எப்படி விளையாடுறாங்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோன்றத ஆசியாவுமே சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி அண்ட் பவனோட எக்ஸ்பிளனேஷன் ப்ராப்பராக இல்லை. இதில் இவங்க எது ஜோக்கு எது சீரியஸாக எடுத்துக்கிறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. ஸோ ஜோக்காக சொன்னதை சீரியஸாக எடுத்துக்கிறது, சீரியஸாக சொன்னது ஜோக்காக எடுக்கிறதுன்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஒரு குழப்பங்கள் நடந்துட்டுருக்கு. ஆனால் பரவலாக அஞ்சலி பவன் மேலே இந்த ஆட்டிடியூட் பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குன்றது பார்க்க முடியுது. இவங்க மட்டும் சொல்லலை, இதுக்கு முன்னாடி 2-3 கப்பல்ஸுமே சொல்லியிருக்கிறதால அப்போ ஒரு பெரிய கன்சர்னாகவே இருக்குது அவங்களோட பிஹேவியர்ஸ் அப்படின்றது பார்க்க முடியுது. ஸோ திஸ் இஸ் நாட் ரைட் அப்படின்றது தான் நமக்குமே தோணுச்சு. அண்ட் தென் அஞ்சலி பவன் 2வது போகிறாங்க. போயிட்டு ஜானு பானுவுக்கு ஸோ ஆட்டிடியூட் சரியில்லை. எப்படி அஞ்சலி பவனுக்கு ஜானு பானு போய் சொல்கிறாங்க, ஆட்டிடியூட் சரியே இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. பிஹேவியர் இதெல்லாம் இதுவே இல்லை. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறது ஒன்று செய்யறது ஒன்று. ஃபுட்டு விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் நிறைய இடத்துல நாங்கள் நோட்டீஸ் பண்ணோம். நம்ம நேற்றே பார்த்தது தானே, ஆல்ரெடி அஞ்சலி பவன் வந்து ஜானு பானு மேலே செமையாக கானில் இருக்காங்கன்னு ஜானு மேலே அதாங்க வெளிப்படுத்தின உடனே பார்த்தீங்கன்னா பானு செம கோவம் வந்து அக்ரஷனுக்கு போய் ஆரம்பிச்சிட்டாரு. கை நீட்டி பேச ஆரம்பிச்ச உடனே இவங்களுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. அஞ்சலிக்கு டென்ஷன் ஆகிட்டு, கை நீட்டி பேசாத, நீ ஏன் கை நீட்டி பேசுகிற அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அக்ரஷன், இவர் கத்த அவங்க கத்தன்ற மாதிரி இருந்தது. இது லிஸ்ட்டு பெருசாக இருக்குது. உடனே வந்து இவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ண வராரு. இருப்பா ஃபஸ்ட்டு நான் சொல்கிறத கேளு, நான் சொல்லி முடிக்கிறேன். சாப்பிட்றது தூங்குறது சாப்பிட்றது, வேற என்ன வேலை பார்க்குறாங்க அதை பார்க்குறீங்க. அதை தாண்டி நீங்கள் உட்காந்து ரொமான்ஸும் அக்கும் கிஸ் இது மட்டும் தான் பண்ணிருக்கீங்க, வேற என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை வைக்கிறாங்க. உடனே எப்பா நாங்கள் எங்களுக்கு ஃபீலிங்கை நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம், இதில் என்ன தப்பு இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு ரூம் கொடுத்து அந்த தான் நான் எக்ஸ்பிரஸ், ஏன்னா இது ஒரு காமன் ரூம் தான் அவங்களுக்கு இருக்குது, அதில் தான் நாங்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணோம், இதில் என்ன தப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை தாண்டி நான் ஃபுட் விஷயத்தில் நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியுன்ற மாதிரி அங்கே பேசுகிறாங்க. அங்கே ஆர்குமெண்ட் வந்து ஹெவியாக நடக்குது. அஞ்சலி பேச விட மாட்டேங்கிறாங்க, நான் பேசுறதை கேளுன்றாங்க, இவர் சொல்கிறத அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஸோ அது கம்ப்ளீட்டாக பிரச்சனை மாறி மாறி இருக்குது. இதுக்கு நடுவில் என்ன பண்ணிட்ட உடனே அஞ்சலி, நீ ஏன் நடுவில் வரீங்க, பேசும்போது பேச விடுங்க, நடுவில் வரீங்க அப்படின்னும் போது டப்புன்னு நாங்கள் நடுவில் வரல, நீங்கள் தான் நடுவில் பேசுகிறீங்கன்ற மாதிரி இதுக்கு ஒரு ஆர்குமெண்ட். அதில் கடைசியில் அவங்களுக்கு ஜானுபானுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ரொமான்ஸ் கப்பலாக ஒன்றா இல்லைன்றீங்க, ஒன்றா தான் இப்படின்றீங்க, என்னதானே நான் பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு கடைசியில் வந்து பானு ஒரு டைலாக் விட்டுறாரு, நாங்கள் செலிபிரிட்டிஸ் கிடையாது அப்படின்ற ஒரு டைலாக் விட்டுறாரு. உடனே செலிபிரிட்டிஸ் இங்கே ஆல் ஆர் ஈக்குவல், செலிபிரிட்டிஸ் இதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி அஞ்சலி பொங்கி எழுந்து ஆக்ரோஷம் மொமெண்ட்டை பார்க்க முடிஞ்சு. இதில் குறிப்பாக அஞ்சலியே அந்த மாலை இது போடுவாங்களே, போர்டு எழுதிட்டு கழுத்தில் போடும்போது போடுறோம் வா அப்படின்ற மாதிரி கழுத்து கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருந்தாங்களே, கடுப்பாச்சு நமக்கே. அந்த அளவுக்கு ஒரு ரியாக்ஷனை பண்ணிட்டு இருந்தாங்க. அது ஒன்று. அண்ட் தென் இது முடிஞ்ச உடனே சந்தியா அண்ட் பிரிட்டோ வந்து கல்யாண் வசந்தி ஸ்பிளிட் ஆர் ஸ்டீலில் வந்து எனக்கு கல்யாண் பிஹேவ் பண்ண விஷயமும் எனக்கு பிடிக்கல. 2வது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல கூட ஒரு டாஸ்க் எப்படி பண்ணணும்னு தெரில, கேமாக விளையாடாமல் புரிதல் இல்லாமல் விளையாடுறாரு, கிளாரிட்டி இல்லை, அன்ட்ரஸ்ட் ஒர்த்தி கிளாரிட்டி இல்லை அப்படின்னு சொன்ன உடனே கல்யாண் ஃபஸ்ட்டு உனக்கு கேம் எது ஆக்டிவிட்டி எதுன்னு பிரித்து பேச கற்றுக்கோ, அது ஆக்டிவிட்டி ஒன்று கேம், அதுவே புரியாமல் பேசுகிற, சாம்பார் என்னைக்கும் பிரியாணி ஆயிராது, சாம்பார் வேற பிரியாணி வேற, அது புரியுதா உனக்கு அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே
யாரு சந்தியா, ஆல் ஆர் கேம், இது கேம் ஷோக்கு வந்திருக்கும், கேமா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசினோடனே அப்படியே சந்தியா பேசுறாங்க. உடனே என்ன சொல்றாரு, வாய்ஸை டோன் பண்ணி பேசு, வாய்ஸை கம்மி பண்ணி பேசுன்னும் போது என் வாய்ஸே இப்படித்தான் டானா அப்படிதான் பேசுவேன்ற மாதிரி சந்தியா பேசுறாங்க. அந்த இடத்துல அவர் பண்ண பிஹேவியர் வந்து நல்லாவே இல்லை. கல்யாணோட பிஹேவியர் டூ த ஒஸ்டா இருந்தது. அவர் அப்படியே கத்திக்கிட்டு ஏறிக்கிட்டு வர்றது இதெல்லாம் நல்லாவே இல்லை. இன்னொரு பக்கம் பிரிட்டோ வந்து பாயிண்ட பேசுறான்னு பொறுமையா சொல்லிட்டு இருக்காரு. அதுல கொஞ்சம் பார்த்து இருந்திருக்கலாம். இதுல பைத்தியம் அப்படின்ற ஒரு டைலாக் வேற சொல்லிட்டார் போல. மென்டல்ல ஒரு டைலாக் தெலுங்குல சொன்னோடனே அதுக்கான மீனிங் மென்டல். அதை வந்து அங்க நீ எப்படி சொல்லுவ, எது சொல்லுவ அப்படின்ற மாதிரி சந்தியா திரும்ப கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கேயும் ஏகப்பட்ட விவாதங்கள் போயிட்டு இருக்குது. அங்க வேற மாதிரி விவாதங்கள் போயிட்டு ஒரு பாயிண்ட்ல பஸ்ஸர் அடிச்சு தான் இதை நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி பிரேமகுரு வந்து பஸ்ஸர் அடிச்சு நிறுத்திருந்தாரு. ஸோ கல்யாண் பிஹேவியரை கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கல்யாண் பக்கத்துல வசந்தி இல்லைன்னா கல்யாணம் அவ்வளவுதான் போல இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. அண்ட் தென் லாஸ்டா பிரியங்கா அண்ட் சிவ் போறாங்க. ஜானு பானு ப்ரையாரிட்டைஸ் பண்ணல. அந்த கேமை எப்படி விளையாடணும்னு ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருக்கணும். யாரை நம்புறாங்களோ அவங்கள நம்பி கொடுத்துருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. அதை அவங்க ஓப்பனா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம அப்படியே கம்ப்ளீட்டா அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கின ஒரு தருணம்னா பிரியங்கா அண்ட் சிவ் சொன்னது ஜானு பானு அக்செப்ட் பண்ணி ஏத்துதான். ஆமா கரெக்ட், நாங்க டீமுக்காக விளையாடி இருக்கணும், அதுக்கப்புறம் எனக்கே அந்த ஒரு தாட் வந்ததுன்னு வேலிடான பாயிண்ட் வச்சோன்னே இதை அக்செப்ட் பண்ணி ஏத்துட்டாங்க. இது ஒரு பக்கம் முடிஞ்சோடனே இன்னொரு பக்கம் ருக்குராஜ் போயிட்டு டைரக்டா வந்து அட்வைஸ் பண்றாரு. யார்கிட்ட, ஜானு பானு கிட்ட. நீங்க பண்ணதெல்லாம் சூப்பர் செமையா பேசுனீங்க, மாஸ் பண்ணிட்டீங்க. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா, நீங்க அந்த செலிபிரிட்டிஸ் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. அதே மாதிரிதான் ஹரிஷ் வந்து அங்க பண்ணார், அந்த வார்த்தையை பயன்படுத்தினார், அது எவ்வளவு தப்புன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி நீங்க இந்த செலிபிரிட்டிஸ்ன்ற வார்த்தையை தவிர்த்திருக்கலாம். மற்றபடி நீங்க பேசின விதம்லாம் பயங்கரம் செம அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாரு. இன்னொரு பக்கம் ருக்குராஜ் போயிட்டு சாரியும் கேட்கிறாரு பவன் கிட்ட. அவர் சொன்ன கான்டெக்ட் இதுதான், உங்களுக்கு தப்பா புரிஞ்சிருந்தா இதுன்ற மாதிரி அங்க போய் பேசி சாரியும் கேட்டுறாரு. ஏன்னா அவங்க தப்பா புரிஞ்சிருக்காங்க, நான் என்னோட இன்டென்ஷன் இதுதான், நான் கிளாரிஃபை பண்றேன்ற மாதிரி அவர் கிளாரிஃபை பண்ணி அந்த சொல்யூஷனை முடிச்சு விட்டதா இருக்கட்டும். அண்ட் தென் சோனியா வந்து டைரக்டா பிரிட்டோ நீ அவளை காமா கம்போஸ்டா அந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ணதெல்லாம் ரைட்டு. இன்னொரு பக்கம் சந்தியா எதிராக கல்யாண் வந்த விதம் நாட் ரைட்டு. அப்போ சந்தியா ஹேண்டில் பண்ணதெல்லாம் சூப்பராக இருந்தது. நானா இருந்தா ரொம்ப டிப்ரெஷன் ஆயிருப்பேன், எமோஷனல் ஆகிட்டு இருப்பேன். அந்த மாதிரி நீ பண்ணியிருக்க கூடாது. நீ போய் சந்தியாக்காக நின்று இருக்கணும், பேசியிருக்கணும். காம்னஸ் ஓகே தான், பட் உன் ஒய்ஃப் பக்கத்தில் அவ்வளோ இது ஃபோர்ஸாக வரும்போது நீ போய் ஸ்டாண்ட் பண்ணியிருக்க வேண்டாமா? நீ போய் நின்று இருக்க தேவையில்லையா? அதை நீ பண்ணு அப்படின்ற ஒரு அட்வைஸாக அவங்க எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்காங்க. சிறப்பு அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் நீத்து நட்ராஜை வந்து பிரேமகுரு கூப்பிட்டு ஒரு டாஸ்க் என்னன்னா, பல சிக்கல்கள் இருக்கிற கயிறு ஒரு 4-5 கயிறு தொங்க விட்டுருக்காங்க. அந்த கயிறை ஒவ்வொன்றா முடிச்சு அவுக்கும் போதும் உங்களுக்குள்ள இருந்த ப்ராப்ளம் என்ன ஆச்சு, எது சால்வ் பண்ணலான்ற மாதிரி அந்த கயிறை அழுக்கும் போது ப்ராப்ளத்தை சொல்லணும். அதை 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு அடுத்த வாரத்துக்கு நல்லபடியா போகணுன்றது தான். அதுல 2 பேருமே மாத்தி அவங்க தரப்பை சொல்லி அக்செப்ட் பண்ண விதம் நல்லா இருந்துச்சு, நீத்து அண்ட் நட்ராஜ். அண்ட் தென் பவன் அண்ட் அஞ்சலி இவங்க 2 பேரும் டேஞ்சர் ஜோன் இல்லையா, அவங்க 2 பேருமே வந்து அந்த ஒரு மூமெண்ட்டை ஷேர் பண்ணி அவங்க 2 பேரும் ஸ்போர்ட்டிவா இருக்கும்ன்ற மாதிரி ஒரு ஃபீலிங்க்கு போனதும் முடிஞ்சு. லாஸ்ட்லி டாஸ்க் பாயிண்ட் டேபிள்ல லீடிங்ல இருக்கிற வசந்தி மற்றும் யாராவது கல்யாண் இவங்க 2 பேரும் ஸோ டேட்டுக்கு செகண்ட் டைம், ஒரு வாரத்துக்கு முன்னாடி டேட் போனாங்க, செகண்ட் டைம் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா காரில் அழகாக சுற்றுலா கூப்பிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போயிட்டு அங்கே ஜுவல்லரி ஷாப், அந்த ஜுவல்லரி கடையில் எடுத்துகிட்டு போய் அவங்க ஒரு நெக்லஸ் செலக்ட் பண்ண, அதை இவர் வாங்கி கொடுக்க, வேற மாதிரி ஒரு மூமெண்ட்டாக இருந்தது. அதை முடிச்சு வந்தவொடனே கார்லேயே அப்படியே வந்து ஸ்ட்ரீட் ஃபுட், பானிபூரி, ஐஸு, அங்கே ஒரு பீச் லொக்கேஷன் மாதிரி ஒரு லொக்கேஷன்ற மாதிரி செமையாக இருந்ததுங்க. அதை பார்க்கும்போது நல்லா தானே இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்குள்ளேயும் வந்துச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு எபிசோடில் நடந்த சம்பவங்கள். நாளைக்கு யாரை ஜட்ஜு வந்து மார்க் போட போகிறாங்க, யார் எவிக்ட் ஆக போகிறாங்க, அஞ்சலி பவனா நீத்து நட்ராஜா, குறிப்பாக போகிற போக்க பார்த்தா நீத்து நட்ராஜ் பண்ண பிஹேவியருக்கு முடிச்சு விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ். பை.